புதுக்கோட்டையில் 49ஆம் ஆண்டு கம்பன் விழா 10 நாட்கள் நடைபெறுகிறது. அந்த வகையில் 5ஆம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதல் நிகழ்ச்சியாக இன்றும் என்றும் கம்பன் என்ற தலைப்பில் முனைவர் ஈரோடு மகேஷ் பங்கேற்று கம்பனை பற்றிய எழுச்சி உரை நிகழ்ச்சி நடைபெற்றது. வைரம்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. விழா குழு உறுப்பினர் செல்லத்துறை இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று உரையாற்றி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மதுரையைச் சேர்ந்த முனைவர் சோசோமி சுந்தரம் தலைமையில் பகைவர்களை ராமன் என்ன செய்வது சரி என்ற தலைப்பில் சுழலும் சொல்லரங்கம் நடைபெற்றது. இதில் மன்னிப்பதே சரி என்ற வகையில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சம்பத்குமார், கண்டிப்பதே சரி என்ற வகையில் சென்னையைச் சேர்ந்த பத்மா மோகன், தண்டிப்பதே சரி என்ற வகையில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த முனைவர் முத்துலட்சுமி ஆகியோர் பங்கேற்று சுழலும் சொல்லரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை கம்பன் கழக நிர்வாகிகள் மற்றும் குழுவினர் இதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். கவிதை எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. நாம் நம் நிலையில் இருந்தால் இந்த உலகம் நம்மை வாழ்த்தும். நாம் நம் நிலையில் இருந்தால் இந்த உலகம் நம்மை வாழ்த்தும். நாம் நம் நிலையில் இருந்து திரழ்ந்தால் இந்த உலகம் நம்மை தூக்கும். நம்ம ஊர்ல எல்லாமே ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாரும் கை தட்டிடலாம். நான் எல்லா மேடையிலையும் சொல்ற விஷயம் இந்த இடத்துல சொல்லிட்டு மறுபடியும் நான் பேச்சுக்குள்ள போறேன். அமைதியா இருக்கணும், நல்லா நெகிழ்ந்து போய் கேட்கணும்னு தோணுதா, அப்ப நெகிழ்ந்து போய் கேளுங்க. அடுத்தவங்க கை தட்டுறப்ப நம்ம கை தட்டணும், அடுத்தவங்க சிரிக்கிறப்பதான் நம்ம சிரிக்கணும்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை நீங்கள் வாழத்தான் பிறந்தீர்களே ஒழிய அடுத்தவர்களை பார்த்து வாழ்வதற்காக நீங்கள் பிறக்கவில்லை என்பதை புரிந்து இருக்கிறதோ அந்த வேருக்குள் இருந்துதான் ஒரு பெரிய ஆலமரம் முளைத்து எழும். இந்த செடிக்கு நீர் விட்டவர்களில் தலையாயவர் சம்பத் அவர்கள் என்று சொல்வதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை உண்டு. அப்பா சந்திரசேகர் அவர்களும் இப்ப தசரதனோ ராமனோ அல்லது இலக்குவனோ அல்லது சுக்ரீவனோ வாலியோ ராவணனோ சூர்பனகையோ மந்தரையோ ஏதோ கம்பராமாயணத்துல மட்டும் இருக்கிற கதை மாந்தர்கள் அல்ல. அவர்கள் எல்லாமே நாம தான். அவர்கள் எல்லாமே எந்த இடத்தில் ராமனாக இருக்கானா. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், தங்கச்சின்னு பாசமா வளர்த்தேன், என்னாச்சு லட்டு மாதிரி வளர்த்தேன், என்னாச்சு இப்ப பூந்தி மாதிரி குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க, முடிஞ்சு வச்சுக்காரு. ராமச்சந்திரனுடைய அற்புதமான அம்பு பாஞ்சுதா ஒரு கை ஒடிஞ்சு போச்சு. இந்த கையை எடுத்துக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சேன். எல்லாரும் சொன்னா இருக்க கையை விட விழுந்த கை தாண்டா ரொம்ப பேரை கொள்ளுது. உடனே அந்த கையையும் ஒடிச்சுட்டேன். சண்டைங்க. இப்ப என்ன பண்றது? நொண்டி அடிச்சேன், குதிச்சேன், ஒத்த காலை ஒடிச்சு விட்டேன் ராமன். இப்போ ஒத்த கால் தானே பாக்கி, அதுல நொண்டி அடிச்சான். பள்ளம், ஒரு பள்ளத்துக்கு லட்சம் குரங்கு விழுந்து சாகுது, அந்த காலையும் ஒடிச்சு விட்டேன். ஐயா புரியுதா? 2 கையும் போச்சு, 2 காலும் போச்சு, இதாங்க மிச்சம். எவையா இப்படி சண்டை போட்டான்? கும்பகர்ணன் சண்டை போட்டான். என்னமோ அவன் சாப்பிட்றவன் தூங்குறவன் சொல்றீங்களே, அவன் வீரத்தை கம்பன் எடுத்து காட்டுகிறான். இப்போ எல்லாம் போச்சா, சாக போறேன். என்ன சொல்லணும்? எங்க அண்ணன் இந்த சீதையை கொண்டாந்து வச்சதுனால என் பொழப்பு இப்படி ஆகி போச்சு. அப்படித்தானே நம்மளா இருந்தா சொல்லுவான். நம்மளா இருந்தா சண்டைக்கே போக மாட்டான். போனாவில்ல சொல்றதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்றான் பாருங்க. சாக போற போது ராமனுடைய வில்லுக்கு முன்னால 1000 ராவணர் கூட நிற்க முடியாது. எனக்கு கையும் போச்சு, காலும் போச்சு. ஐயோ, இனிமே எங்க அண்ணனுக்கு உதவ முடியாதே. எந்த தம்பியாவது இப்படி சொன்னான் ஐயா?